மார்ச் 8, 2014 இரவு 12:40 போல மலேசியா கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங் சைனாவை நோக்கி MH370 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கேன். 227 பேசஞ்சர்ஸும் 12 க்ரூ மெம்பர்ஸோட சேர்த்து மொத்தம் 239 பேர் இப்போதைக்கு அந்த ஃப்ளைட்டில் பயணிக்க தயாராக இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஃப்ளைட்டு பக்காவாக டேக் ஆஃப் ஆகி சவுத் சைனா சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹியூமிங் சிட்டி வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்டாக்டை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நடுராத்திரியில் ஏர் டிராஃபிக் பெருசாக ஒன்றும் இல்லை, அதே மாதிரி வானமும் கிளியராக இருக்குது, வெதரும் சூப்பராக இருக்குது. அந்த சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பக்கம் கேப்டனுமே பார்த்தீங்கன்னா குட் நைட் சொல்லிட்டு அவர் ஃப்ளைட்டை பக்கவாக தான் எடுத்துகிட்டு போகிறாரு. எல்லா ரேடார்லையுமே ஃப்ளைட் தெரியுது. கரெக்டாக 1.5 நிமிஷம் கழித்து ஃப்ளைட் டக்குன்னு மலேசியா, அந்த வியட்நாம் அண்ட் பக்கத்தில் இருக்க பேங்காக் 3 ரேடார்லேருந்து மறையுது. என்னாச்சுன்னு யாருக்கும் புரியல. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. பட் அந்த வியட்நாமோட ஏர் டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் தென்படலை. ஸ்விட்ச் போட்ட மாதிரி மாயம் அந்த ஃப்ளைட் மறந்துருக்கு. அப்படியே இந்த 6 மணி நேரம் கழித்து பெய்ஜிங்கில் லேண்ட் ஆக வேண்டிய இந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 7வது 8வது வந்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் மலேசியா கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 239 பேரோட MH370 சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் மலேசியா ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போகுது. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஏவியேஷனில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிக செலவான ஒரு சர்ச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்குது. அவ்வளோ டீட்டெயில்டாக ஆல்மோஸ்ட் 2-3 கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து இந்த சர்ச்சில் இன்வால்வ் ஆகுறாங்க. உலகம் முழுக்க இந்த ஃப்ளைட் காணாமல் போனதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிற அந்த தேடுதல் வேட்டை படுபயங்கரமாக நடக்குது. இந்த ஃப்ளைட்டு காணாமல் போனது சவுத் சைனா சீக்கு மேலே தான். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்க அந்த கோலாலம்பூர்லேருந்து 1.5 மணி நேரம் கேப்பில் இருக்க அந்த காந்தனால ஏர் டிராஃபிக் ரேடார்லேருந்து இது மிஸ் ஆகி இருந்தாலும் கண்டிப்பாக மலேசியாவோட மிலிட்டரி ரேடார்லேருந்து இது மிஸ் ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு லாங் ரேஞ்ச் ரேடாராக ரிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்க அந்த காந்தனால அந்த ஃப்ளைட் எங்கேயாச்சும் திரும்பிச்சா இல்லை ஏதாச்சும் கீழே விழுந்துச்சா, கடல் கடியில் விழுந்துச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடாரை செக் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சைட் பை சைட் கீழே இருக்க சவுத் சைனா சீயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்படை தேட ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கடலுக்குள்ளே தான் விழுந்திருக்குங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு டிஸ்ட்ரஸ் காலுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரலை. ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த டிரான்ஸ்பாண்டர்ஸ் கம்ப்ளீட்டாக கட் ஆகியிருக்கு. எந்த வகையான கம்யூனிகேஷனுமே அவங்களால மேக் பண்ண முடியல. சேட்டலைட் கம்யூனிகேஷன் சொல்லப்படுற சேட்காமும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் நோக்கி போயிருக்க அந்த காரணத்தினால பாசிபிளி கடற்கடியில் தான் விழுந்திருக்கும் சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கும்போது மிலிட்டரி கிட்டது அந்த ரேடார் ரிசல்ட் வருது. அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக். ஃப்ளைட் கீழே விழாமல் அப்படியே ஒரு யூ-டர்ன் அடித்து திரும்ப கோலாலம்பூரை நோக்கி வந்திருக்கு. அந்த ரேடார் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கோலாலம்பூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் டிவைட் ஆகி பக்கத்தில் இருக்க பெனாங் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் எடுத்து அப்படியே டைரெக்டாக அந்தமான் சி மூலிமா இந்தியன் ஓஷனை நோக்கி போயிருக்கு. ஏன் இப்படி திரும்பணும்? அது டைரெக்டாக பெய்ஜிங்கை நோக்கி போயிருக்கலாமே. பட் அப்படியே யூ-டர்ன் எடுத்து இப்படி திரும்புறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்படி திரும்புறது கண்டிப்பாக ஆட்டோ பைலட்டால் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். கண்டிப்பாக மேனுவல் இன்டர்ஃபியரன்ஸுங்கிறது அங்கே இருந்திருக்கணும். ஆல்சோ ரேடார் சிக்னலை வெளிப்படுத்தக்கூடிய 2 டிரான்ஸ்பாண்டர்ஸும் டக்குன்னு கட் ஆகியிருக்கு. உள்ளே இருக்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய டிவைஸுமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு கட் ஆகியிருக்கு. இது எல்லாமே அஃபிஷியல்ஸுக்கு மிகப்பெரிய கேள்விகளை தான் எழுப்புது. ஒருவேளை இந்த ஃப்ளைட்டை யாராவது ஹைஜாக் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே முதல் கேள்வியாக வந்திருக்கும். அதை பற்றின ரிசல்ட் தேடுறதுக்காக உள்ள இருக்க அந்த பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்து பார்க்குறாங்க. அதில் இந்த 2 பேர் மட்டும் போலியான பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அண்ட் ஐரான் பேக்ரவுண்டும் இருக்க மாதிரி தெரிய வந்திருக்கேன். பட் இவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் இவங்க அகதிகளாக அவங்க நாட்டிலேருந்து தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி இவங்க டெரரிஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிற மாதிரி இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. இதை தாண்டி உள்ள சந்தேகப்படக்கூடிய பேசஞ்சர்ஸ் சொல்லி பெருசாக யாரும் இல்லை. இதை தொடர்ந்து சந்தேகம் டைரெக்டாக அந்த கேப்டன் மேலே தான் திருப்பப்படுது. ஜஹாரி அஹ்மத் ஷா கிட்டத்தட்ட 18,000 மணி நேரம், அதாவது 18,000 hours ஆஃப் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபெயிலியருமே அவர் பார்த்ததில் ஒரு பெர்ஃபெக்டான க்ளீன் ஸ்லேட்டாக தான் அவர் இருந்திருக்காரு. பொண்டாட்டி 3 பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவர் மேலே சந்தேகம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா பெனாங் தீவில் ஒரு டேர்ன் எடுத்திருக்க அந்த காரணத்தினால இந்த பைலட் வந்து பார்த்தீங்கன்னா பெனாங்கில் தான் பிறந்திருக்காரு. ஸோ பாசிபிளி கடைசியாக என்னுடைய அந்த இடத்த பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட பெனாங் ஐலாண்டுக்கு அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சந்தேகப்படுறாங்க தான். பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இவர் கூட இருந்த கோ பைலட்டுமே ஒரு 27 இயர்ஸ் யங்ஸ்டர் தான். கிட்டத்தட்ட 3,000 hours ஆஃப் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. அண்ட் ஹீ இஸ் கமிட்டட். அண்ட் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணமும் நடக்க போகிற அந்த சுச்சுவேஷனில் அவரும் தப்பு செஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரில. இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அந்த பிளாக் பாக்ஸை எடுத்தால் தான் நம்மளுக்கு என்ன டீட்டெயில் கிடைக்குதுன்னு புரியும்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை தேடுற பணியில் இப்போதைக்கு இன்வால்வ் வராங்க. ஸோ ஃப்ளைட் வந்து திரும்பி பெனாங் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று எடுத்து அந்தமான் சி மூலியமா இந்தியன் ஓஷனை நோக்கி போயிருக்கு. அண்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே ஆப்வியஸ்லி ஒரு 6 hours ஆஃப் ஃபியூல் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கணும். ஸோ 6 மணி நேரம் கேப்பில் இந்த ஃப்ளைட் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு சர்ச் எடுக்கிறாங்க.
பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா, சைனா மாதிரி அந்த நாடுகளோட ரேடார் சென்ஸ் அவங்களுடைய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து இந்த ரேடாரில் கூட சிக்காமல் இந்த ஃப்ளைட் எந்த பக்கம் போயிருக்கலாம், பாசிபிள் இந்த ஃப்ளைட்டோட ட்ராவல் எவ்வளோ தூரம் இருந்திருக்கலாம்ங்கிறத ரஃபாக கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த வகையில் மற்ற ரேடாரில் மாட்டாமல் இந்த ஃப்ளைட் பாசிபிளி இந்தியன் ஓஷனோட சதர்ன் சைட், அதுவும் முக்கியமாக ஆஸ்திரேலியாவோட இந்த பக்கம் தான் பாசிபிளி அது கிராஷ் ஆகி இருக்கணும். 100% அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல, பட் பாசிபிளி ஹை பொட்டன்ஷியல் அது இங்கே தான் இருந்திருக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல தேடுதல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிமோட்டான ஒரு பிளேஸ். இந்த இடத்துக்கு வரதுக்கே 8 hours ட்ராவல் பண்ணி தான் வரணுமா. ரேடாரில் மாட்டாமல் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சொல்லி அங்கே தேடுறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்தியன் ஓஷனோட ஈஸ்டர்ன் சைடு அந்தமான் சி, அந்த சவுத் சைனா சீன்னு சொல்லி எல்லா இடங்களுமே தேடுதலை முடிச்சு தான் இங்கே வந்திருக்காங்க. மோர் லைக் 1,20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடல் மட்டத்தில் தேடி இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கேயே கிட்டத்தட்ட லைக் 40,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு அங்கே தேடி இருக்காங்க. அங்கிருந்து கிளம்பி இங்கேயுமே மாத கணக்கில் தேடுதலுங்கிறது நடந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் அந்த கேப்டனோட வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ கடைசியாக அவர் எந்த இடத்துல ஃப்ளைட் சிமுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஃப்ளைட் சிமுலேட் பாதையும் இவங்க தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடம், இந்த 2 இடமும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. அதாவது நம்ம கேப்டன் கடைசியாக அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வரதுக்காக தான் பிளானே போட்டு ரூட்டில் அந்த மாதிரி ஃப்ளைட் சிமுலேட் பண்ணியிருக்காரு. இது அவர் பிளான் பண்ணி பண்ணாரான்னு தெரியல. பிகாஸ் ஏகப்பட்ட ஸ்டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ளைட் சிமுலேட் பண்ண தான் செய்வாங்களாம். பட் அந்த பாதை இவங்க கெஸ் பண்ண அந்த பாதையோட மேட்ச் ஆகும்போது பாசிபிள் கல்பிரேட் மேபி கேப்டனாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எங்கேயுமே அவங்க 100% கன்ஃபார்ம் செய்யலை. ஏன்னா இந்த மாதிரி பல பைலட்ஸ் நிறைய இந்த மாதிரி ஃப்ளைட் சிமுலேட்டரில் வித்தியாசமான பாதைகளை சூஸ் பண்ணி போகிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் இது அதோட மேட்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரதுல எந்த தப்புமே கிடையாதானே. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டோட பாதையை காட்டிலும் ஃப்ளைட்டோட ஆல்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்டரி ரேடார் சென்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அது 50,000 அடி, அதாவது எக்ஸ்பெக்டேஷனை விட 10,000 அடி மேலே போய் டக்குன்னு ஒரு 5,000 அடி வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் டைவ் பண்ணியிருக்காங்க. இதை ரிலேபிள் சோர்ஸாக கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத இது வரைக்கும் நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் டக்குன்னு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் எந்த ஒரு ஃப்ளைட்டாலுமே பண்ண முடியாத ஒரு மாற்றம். ஸோ இங்கே எதிர்பாராத பல விஷயங்கள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ ஃப்ளைட்டுக்கான அந்த தேடுதல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 16 to 17 months மாத கணக்கில் நடந்துட்டு அப்புறம் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த ஃப்ளைட்டுக்கான எந்த ஒரு அடையாளமே பார்த்தீங்கன்னா அங்கே தென்படல. ஃப்ளைட்டு டேரெக்டாக கீழே விழுந்துச்சா, இல்லை நோஸ் டைவ் அடிச்சு டப்புன்னு கீழே விழுந்துருச்சா, இல்லை கொஞ்சம் தூரம் கிளைட் பண்ணி போய் ஃபியூவல் எரிபொருள் இல்லைனாலும் அப்படியே தண்ணியோட தண்ணியாக மேலோட்டமாக அப்படி இறங்கிச்சான்னு சொல்லி பல விதமாக ஆராய்ச்சி பண்ணி தேடி பார்த்தாலும் எந்த ஒரு டீட்டெயிலுமே அந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்டது கிடைக்கவே இல்லை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வர அந்த காரணத்தினால ஆஸ்திரேலியாவோட அண்டர் வாட்டர் ஹைட்ரோஃபோன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் 2 ஹைட்ரோஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு அதிர்வலையை நோட் பண்ணியிருக்கேன். ஏதோ தண்ணியில் டமால்டு விழுந்த மாதிரி ஒரு சத்தத்தை, ஒரு சின்ன அதிர்வலையை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேன். பட் இது ஃப்ளைட் விழுந்ததுக்கான அதிர்வலையா, இல்லை சாதாரண நிலநடுக்கம் இல்லைனா கடல் கடியில் நடக்கக்கூடிய அதாவது ஒரு மாற்றத்தால் ஏற்பட்டதான்னு சொல்லி அவங்களால பின் பாயிண்ட் பண்ண முடியல. ஸோ சிம்பிளாக அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியலங்க. உலக நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் 60 கப்பல்கள் 50 ஏர்கிராஃப்டை வச்சு அந்த இடத்த அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. மலேசியா அவங்களுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தேடி பார்த்தாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. திடீர்னு மாயமாக மறைச்ச மாதிரி அந்த ஃப்ளைட்டு காணாமல் போயிருக்கு. இவங்க நம்ம தேடுற இடம் கரெக்டு தானா, ஒருவேளை இந்த பக்கம் திரும்பாமல் அது அப்படியே இந்த இந்தியா வழியாக ரஷ்யன் சைடு எங்கேயாவது போயிருக்குமா அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா அவங்க தேடிட்டு இருக்கும்போது தான் ஃப்ளைட்டில் பிளாக் பாக்ஸோட ஃபிட் ஆகி இருக்கக்கூடிய அந்த லொக்கேட்டர் பீகானுங்கிறது சிக்னல் அனுப்பியிருக்கு. பட் அது ஒரு சின்ன மைனர் சிக்னல் தான். அது இவங்க ஆல்ரெடி தேடிட்டு இருந்த அந்த இடத்துலேருந்து வந்திருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக இங்கே தான் கிராஷ் ஆகியிருக்குங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலசி ஆராய ஆரம்பித்தாங்க. பட் இந்த இடம் அதிகமான ஸ்ட்ராங்கான ஓஷன் கரண்ட் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும்போது இங்கே ஏதாவது விழுந்துருந்தா கண்டிப்பாக அது அந்த ஓஷன் கரண்டெல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கும். நம்ம தேடுற இடத்த தாண்டி அது பல 100 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே அந்த இடத்த பாட்டாக பிரித்து தேடினாங்க. அண்டர் வாட்டர் சோனார் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேட்டட் சப்மரீன் மிஷின்ஸை வச்சு கூட இந்த தேடுதல் வெட்டி நடந்துச்சு. இந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக ரீயூனியன் மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி தீவில் 2 மீட்டர் நீளமான ஒரு ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து கிடைக்குது. ரொம்ப நாள் தண்ணி கடியில் இந்த காரணத்தினால அதோடைய மேற்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்னிக்கல்ஸ் ஓட்டிட்டு இருந்துச்சு. அது என்னவா இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட சீரியல் நம்பர்ஸ் கிடைச்சிச்சு. அதை மலேசியன் 370 ஃப்ளைட்டோட செக் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ ஆப்வியஸாக இது அந்த ஃப்ளைட்டோட ஒரு விதமான ஃப்ளாப்பரான் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இவங்க தேடிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து மடகாஸ்கர் அங்கே எப்படி இந்த ஃப்ளாப்பரான் போய் சேர்ந்துச்சு? அங்கே மட்டும் இல்லை, அந்த இடத்த சுற்றி பல இடங்களில் முக்கியமாக ஆப்பிரிக்கா சைடு எல்லாத்துலேயுமே 20க்கும் அதிகமான இந்த மாதிரி உடைந்த பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே ஃப்ளைட் சம்மந்தப்பட்டது தான். அதில் 3 பகுதிகள் ஆக்சுவலாக மலேசியன் ஃப்ளைட்டோட தான் அப்படிங்கிறதுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டோட சிக்னல் காணாமல் போன அந்த இடமும் இந்த உதிரி பாகங்கள் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவ்வளோ தூரம் அந்த ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி வந்திருக்குங்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இங்கே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃப்ளைட் விழுது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 to 3 years கழிச்சு தான்
இந்த உதிரி பாகங்கள் கிடச்சிருக்கு. ஸோ அந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே சொன்னல ஓஷன் கரண்ட் பாசிபிளி இந்த ஃப்ளைட்டை பார்ட் பிச்சு எடுத்துருக்கலாம். நடுவில் பெரிய இந்த தீவுகளும் இல்லாத அந்த சமயத்தில் அந்த ஓஷன் கரண்ட்டில் தான் பாசிபிளி இந்த மாதிரியான அந்த பாகங்கள் கடல் அலைகளால் அடிக்கப்பட்டு இந்த ஆப்பிரிக்கா நோக்கி வந்திருக்கலாம்ங்கிறது என்னப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த சிமுலேஷனும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அகெயின் நம்ம தேடுற இடம் கரெக்டு தான், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல அந்த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி திரும்பவும் தேடுதல் ஸ்ட்ராங் ஆகுது. பட் எவ்வளோ தேடியும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ தேடுதலுக்காக நம்ம காசு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா, சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேடுதலேருந்து விலகிடுறாங்க. 2017 மலேசியா அஃபிஷியலாகவே ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக இந்த ஃப்ளைட் வந்து கம்ப்ளீட்டாகவே மறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டுமே கொடுத்துட்றாங்க. அது வரைக்குமே கிட்டத்தட்ட $150 மில்லியன் வந்து செலவானதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து 2018 ஒரு பிரைவேட் கம்பெனி ஓஷன் இன்ஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு முன்னோடிக்கு வந்து அவங்க கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முக்கியமாக சப்மர்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த சர்ச்சை இன்னும் பயங்கரமாக செய்ய ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி தேடின அந்த இடத்த காட்டினும் பாசிபிளி அது அப்படியே திரும்பி கிறிஸ்மஸ் ஐலாண்டுக்கு போயிருக்கலாம். டேரெக்டாக இங்கே தான் வந்துருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல டெப்ரிஸ் வந்து பாசிபிளி கிறிஸ்மஸ் ஐலாண்ட்லேருந்தும் பிரித்து வந்திருக்கலாம் சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேடுதலை ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க எவ்வளோ தான் தேடினாலும் இந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு துளி டீட்டெயில் கூட கிடைக்கல. இவ்வளோ தூரம் அதிக டெக்னாலஜி வச்சு ஆல்மோஸ்ட் லைக் 5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை கம்ப்ளீட்டாக அலசி பார்த்து அந்த சீபட்டை கம்ப்ளீட் மேப்பை எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் நோ இன்ஃபர்மேஷன் ஆன் தட் ஃப்ளைட். ஓஷன் ஃப்ளோர் மேப்பிங் டேட்டாவை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டு ஜூன் 2018 வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் இன்ஃபினிட்டியை இந்த சர்ச்லேருந்து விலகுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக திரும்பவும் ஓஷன் இன்ஃபினிட்டி மலேசியா கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. 2024 தான் நடந்திருக்கு. திரும்பவும் தேடுதலை வேற ஒரு இடத்துல பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா போதும், நோ ஃபைன் நோ ஃபீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் மலேசியன் கவர்மெண்ட் ஹெல்ப் மூலியமாக இந்த ஃப்ளைட்டை தேடலாமா அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களாம். பட் எவ்வளோ தான் இருந்தாலும் வைக்கோல் புல்ல ஊசியை போட்ட கணக்காக தான் இப்போதைக்கு கடலுக்குள்ளே அந்த ஃப்ளைட்டை தேடுறதுங்கிறது. கடலையே இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 5% தான் கணக்கு எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாத ஏகப்பட்ட மருமகள் கடலுக்கடியில் மறைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளைட்டு தொலைஞ்சு போய் 10 வருஷத்துக்கு மேலாகியும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி அதிகபட்சம் வளர்ந்துருந்தாலும் இன்னும் அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறது உறுதியாக சொல்லப்படாத ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கிற மாதிரி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரி இப்போவும் இன்டர்நெட்டில் உலா வந்துட்டு தான் இருக்கேன். அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.